வணக்கம் வெங்கட் சுபா டூரிங் டாக்கீஸ். ஒரு 21 நாளாக தமிழ்நாடு திரையரங்குகளுக்கு மணக்க மசாலா படங்களாக நிறைஞ்சிருந்த டயத்தை தாண்டி ஒரு நல்ல ரம்மியமான அழகான ஸ்வீட் படம் வந்திருக்கு. சர்வம் தாளமயம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா முதல் வார்த்தை வந்து ஒரு பீட்டர் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கும் வேம்பு ஐயருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த கதை. இப்படிப்பட்ட கதை எடுத்தால் எந்த கதாசிரியர், வழக்கமான கதாசிரியர்கள், வழக்கமான சினிமா கதாசிரியர்கள் வந்து உடனே அதை கிறிஸ்டியானிட்டி போட்டு, முஸ்லீம் போட்டு, சிலுவையை போட்டு, ருத்ராட்சத்தை போட்டு, எதையாவது கலக்கி எதையாவது சென்சேஷன் பண்ணி 2 தடையை எதுவுமே நடக்கல சார். அதாவது நிஜமாவே சில முக்கியமான ஒரு 10 ஊடகத்தில் பரபரமாக பேசிட்டு ஒரு 10-15 பேரை ஒதுக்கிட்டு ராஜீவ் மேனன் மாதிரி ஆட்கள் ஊடகத்தில் பேச ஆரம்பித்தா இந்த நாட்டில் வந்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த வெரைட்டிலாம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஒரு கிறிஸ்டியன் கேரக்டருக்கும் ஒரு ஐயர் கேரக்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்கும் பேஸ் மியூசிக்கு, அதை அவ்வளோ அழகான மூமெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கார். அதுவும் இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இது வரைக்கும் பொறுப்பற்ற இளைஞனா தனக்கே ஒரு முறையில் இயல்பாக நடிச்சிட்டு இருந்தவர். முதல் முறையாக ஒரு பொறுப்புள்ள ஒரு நியாயமான இளைஞனாக நடிகனாக அதில் நடிச்சிருக்காரு. நிஜமாகவே எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் முழு படமும் ஒரு ரொம்ப பொறுப்போட நியாயமாக நடித்த முதல் படம்னு சொல்லணும். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பிகாஸ் அவர் நம்பி தான் இந்த ஒரு 10 படம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அண்டு இந்த படத்தின் சிறப்பம்சம் வந்து நெடுமுடி வேணும். நெடுமுடி வந்து வேம்பு ஐயர்னு ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நமக்கு ரங்காராவ் ஞாபகம் வராது, பாலைய ஞாபகம் வராது. அன்பிலீவபிள். அதாவது ஒரு மியூசிஷியனாகவே, மிருதங்க வித்வானாகவே வாழ்ந்திருக்காரு. ஏதோ ஒரு 10 வருஷம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது மிருதங்கம். அப்படி ஒரு கை தாளம் பேசுது, கண்ணு பேசுது, கண்ணில் தாளம் பேசுது. அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ். அவருக்காகவே மறுபடியும் சொல்கிறேன், நெடுமுடி வேணுக்காகவே இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள். வாட் அ கிளாஸ் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி கேமராமேன் ராஜீவ் மேனன் ரைட்டராக இருக்கும்போது ரொம்ப பொறுப்போட சென்சிபிளான கதையை எடுத்திருக்காரு. இந்த கதையில் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடக சங்கீதம் பற்றி கொஞ்சமாவது அதனுடைய சூட்சமும் அதனுடைய சின்ன ரசனை இருந்தால் அதுவும் இந்த பீட்டர் ஜான்சனுடைய இசையை எப்படி சேருதுன்றதை ரசிக்க முடியும். பட் அதை தாண்டி ஒரு திரைப்படமாக பார்த்தா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேம்பு ஐயர் அண்ட் பீட்டர் ஜான்சனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. வழக்கமான சினிமா ஃபைட்டு, சினிமா சாங்கெல்லாம் கிடையாது. சர்வம் தாளமயங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரீல்லையும் ஒரு இறைச்சல் இல்லாத, ஒரு இறைச்சலே இல்லாத ஒரு தாளம். இப்படி ஒரு தாளத்தை நம்ம தமிழ் சினிமா கேட்டதில்லை. ஏஆர் ரஹ்மான் இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்காருங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா பல வகையான தாள ஒலிகள் கேட்குது, பல வகையான வாத்தியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் இன் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் நெடுமுடி வேணு மட்டும் இல்லை, எல்லா நடிகருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக குமரவேல். அவர் உடம்புலேயே அவருக்கு இயல்பாகவே நடனமும் தாளமும் இருக்கிறதுனால இந்த ரோலை பிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ஹீரோயின் அபர்ணா முரளி ஜஸ்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மலையாள வேட வீசுது, படம் முழுக்கவே வீசுது வாழ்க ராஜீவ் மேனன். அண்டு அதர் ஆர்டிஸ்ட் வந்து சாந்தா தரஞ்சன், வேம்பு ஐயரோட அம்மா வருவாங்க. படத்தை சும்மா அப்படியே ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்தவங்க ஒரு சீனில் வந்து தூக்கி பேக்கெட்டில் போட்டு போயிட்டாங்க. அவ்வளோ அழகான பர்ஃபார்மன்ஸு. ஆதிரா பீட்டர் ஜான்சனோட அம்மாவா, ஜி பிரகாஷோட அம்மாவா பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே இந்த படத்தில் நடிகர்களும் கலைஞர்களும் அவங்க பங்களிப்பு ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ஆண்டனி எடிட்டிங் சூப்பராக இருக்குது. ரவி யாதவ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் பேரை பார்க்கும்போதே மகிழ்ச்சி. ஒரு பெரிய கேமராமேன் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளாஸ் படம், மாஸ் படம்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நிச்சயமாக இது கிளாஸ் அப்படின்னே சொல்லிடலாம். பிகாஸ் படத்தில் யாருமே இறஞ்சி கூட பேசலை. ஒரு நம்ம ஜென்ரலாக ஒருத்தர் கதை சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து அங்கே போய் கற்றுக்கிட்டாரு. அங்கே அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு கதை சொல்லும்போது, ஒரு கதை சொல்லி முழு படத்தையும் நம்ம காதில் அப்படியே அழகாக சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படம். டன் 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 மியூசிக்கே கிடையாது, ப்ராப்பராக இருக்கு. அண்டு அதர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. இன்னொரு வினீத் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். சின்ன ஒரு ஆன்டி கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது குறைகள்னு சொல்கிறதுக்கு மனசே வரல. பிகாஸ் அட்டெம்ப்ட் இஸ் வெரி ஜென்யூன். ஒரு நல்ல படம் எடுக்கணும், நியாயமான படம் எடுக்கணும், மியூசிக்கல் படம்னா இப்படியும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சங்கராபரணம்னா அந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் வரல. சர்வம் தாளமயம் கொஞ்சம் மியூசிக்கும் நிறைய சினிமாவும் ரசிக்கிறவங்களுக்கு ஏற்ற படம். டோன்ட் மிஸ் இட். இது வரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.